அண்மை செய்தி. உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை பணி நீக்கம் செய்யும் இம்பீச்மெண்ட் தீர்மான நோட்டீஸ் நாளை மக்களவை சபாநாயகரிடம் வழங்க இந்தியா கூட்டணி திட்டம் வைத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பரங்குன்றம் வழக்கில் நீதிபதி GR சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு சமூக பாதுகாப்பை சீர்குலைப்பதாக உள்ளதாக விமர்சனம் எழுந்தது. தொடர்ந்து சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை வெளியிட்டு வரும் நீதிபதியை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று இந்தியா கூட்டணி தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர். உயர்நீதிமன்ற நீதிபதியை இம்பீச்மெண்ட் செய்ய 100 மக்களவை உறுப்பினர்கள் 50 மாநிலங்களவை உறுப்பினர்கள் கையெழுத்திட்ட நோட்டீஸ் தேவை என்றும் தெரிவிக்கப்பட்டது. பெரும்பான்மை உறுப்பினர்களின் கையெழுத்து பெறப்பட்டுள்ளதால் இந்தியா கூட்டணி வலியுறுத்தி இருக்கிறது. நாளை நண்பகல் அளவில் சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் இந்தியா கூட்டணி நோட்டீஸ் வழங்க வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை பணி நீக்கம் செய்யும் இம்பீச்மெண்ட் தீர்மான நோட்டீஸ் நாளை மக்களவை சபாநாயகரிடம் வழங்க இந்தியா கூட்டணி திட்டம் தீட்டியிருக்கிறார்கள். இது சம்பந்தமான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பால் முருகனிடம் கேட்கலாம். வணக்கம் பால் முருகன், இது சம்பந்தமான விவரம் என்ன? அதாவது தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைக்குரிய தீர்ப்புகளை வழங்கி வரக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை இம்பீச்மெண்ட் செய்ய வேண்டும் என்று இந்தியா கூட்டணி நாடாளுமன்றத்தில் நோட்டீஸ் கொடுக்க இருக்கிறது. அதற்கான கையெழுத்து இன்று காலை முதல் பெறப்பட்டது. அதாவது ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதியை பணி நீக்கம் செய்ய இம்பீச்மெண்ட் நோட்டீஸ் கொடுக்க வேண்டும் என்றால் மக்களவை உறுப்பினர்கள் 100 பேருடைய கையெழுத்தும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் 50 பேருடைய கையெழுத்தும் தேவை. இன்று காலை முதல் திமுக உள்ளிட்ட கட்சிகள் இதற்கான பணிகளை மேற்கொண்டு வந்தன. பெரும்பாலான உறுப்பினர்களின் கையெழுத்து தற்போது வரை பெறப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. எஞ்சிய எம்பிக்களினுடைய கையெழுத்து நாளை காலை பெற்றவுடன் நாளை நண்பகல் அளவில் இதனை சபாநாயகரிடம் வழங்க திட்டமிட்டிருக்கிறார்கள். அதாவது ஒரு நீதிபதியை இம்பீச்மெண்ட் செய்ய வேண்டுமானால் அதற்கான உரிய நோட்டீஸ் சபாநாயகரிடம் வழங்கப்பட வேண்டும். அதனை சபாநாயகர் உரிய முறையில் நாடாளுமன்றத்தில் அறிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கையை தொடங்குவார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் தற்போது கையெழுத்து பெறப்பட்டிருக்கிறது. பெரும்பான்மை கையெழுத்து பெறப்பட்ட நிலையில் இந்தியா கூட்டணி கட்சிகள் ஒட்டுமொத்தமாக நாளை நண்பகல் அளவில் இதனை சபாநாயகரிடம் வழங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சந்தியா, உயர்நீதிமன்ற நீதிபதி GR சுவாமிநாதனை பணி நீக்கம் செய்யும் இம்பீச்மெண்ட் தீர்மான நோட்டீஸை நாளை மக்களவை சபாநாயகரிடம் இந்தியா கூட்டணி வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி பால்முருகன்.